இருக்கியா? டேய் இருந்தன வாயை திறந்து பேசுறா. டேய் டேய் யாரா நீங்கெல்லாம்? உன்னோட கசின்ரா. கதவை திறக்க மாட்டியா மென்டல்? எவ்வளோ நேரம் டாக்குவ? ஏய் என்னடா வீடு நல்லா தான் இருக்கு, போயிட்டு 2 சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரலன்னா இப்போ 2 பேருக்குமே அடி உண்டு. நீங்க ஏன்டா வந்தீங்க? என் கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ வந்துட்டு இருக்கா, என்னால சாக்கு வாங்கிட்டு வர முடியாது. ஒழுங்கா போங்கடா இங்கிருந்து. போகலன்னா அவ்வளோதான், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறியா? அதை நீ அப்புறமா பண்ணிக்கோ. முதல்ல போய்ட்டு எனக்கு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வாடா. எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுவேன்? சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா, இல்லாட்டி உன் கேர்ள் ஃப்ரெண்டு இருக்க மாட்டான். என்ன பிராண்டு சார்? அதெல்லாம் அவனை சொல்லுவான், போய் வாங்கிட்டு வாடா போடா. டேய் நீயும் போடா, கடுப்பு ஏற்றிக்கிட்டு. ஹே ஜிம்மி, இதை தானே நீ தேடுற? உங்களை பத்தி கேட்டது சரிதான் போல. நீங்க உண்மையிலே ஒரு பைத்தியம் தான். என்னடா சொன்ன? திரும்ப சொல்லி பார்க்கலாம். நீங்க 2 பேரும் வாய முடிட்டுங்க. யோகா கிளாஸ் வேஸ்ட் ஆகுது. இங்கே யார் யோகான்னு சொன்னது? ட்ரவர் நீயா? உன்னை பார்த்ததில்ல, எனக்கு சந்தோஷம். உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. இல்லை, இப்போ நான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன். ஆஹா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பேங்க்கில் கொள்ளையடிச்சிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாற்றிட்டு காசை எடுத்துகிட்டு போனான். அப்புறம் நல்ல பெரிய பங்களாவாக வாங்கி நல்ல குடும்பம், தினம் தினம் ஒரு வீடுன்ட்டு ஜாலியாக இருக்கானா. கேட்டால் கஷ்டத்தில் இருக்காராம். இதென்ன நான் நம்ப சொல்கிறியாடா? வெண்ண என் தலையில் என்ன வென்றுன்னு எழுதி விட்டிருக்கா? ஏமாத்துறதுக்காக நான் பிறந்தேன்? இங்கே வாடா, நான் உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சேன். ஆனால் நீ எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்பட்டு மட்டும் கேட்டிருந்தேன்னா நாங்கள் எடுத்த எல்லா காசையும் உன்ட்ட கொடுத்துருப்போம். ஆனால் நீ ட்ராடை கொன்னுட்டு, ட்ராடு செத்தது ஒரு ஆக்சிடெண்ட். அது நான் என்ன பண்ணுறது? நீயே யோசிச்சு பாரு, உனக்கே தெரியும். என்ன சொன்ன? ஆக்சிடெண்ட்டா? அப்புறம் நீ மட்டும் எப்படி உயிரோடு இருக்கேன்? அவன் செத்துட்டான், நீ உயிரோடு இருக்க. எப்படி சாத்தியமா அது? இரு, அது வாய்ப்பே இல்லை. எப்படி? அமேண்டா இரு, நீ குண்டா இருந்தியே, என்ன ஒல்லியாயிட்ட? அப்புறம் ஜிம்மி, நீ ஒல்லியாக இருந்தியே, இப்போ என்ன? சரி, ஒன்றை சொல்லி பிரயோஜனம் இல்லை. டேய் நீ யாரா? நமஸ்தே, நான் தான் யோகா மாஸ்டர். ஆஹா, பெருசாக இருக்கே பேரு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். எங்கே ட்ரேசியை காணோம்? ட்ரேசி எங்கே? உங்கள் அக்கா எங்கே ஜிம்? அவன் மின்னாட உமனாட ஷோக்கு போயிருக்கா. மின்னாட உமனாடையா? ஆமாம், எது இந்த முகி டிவியில் போடுவாங்களே அதா? அது காண்டாகிற மாதிரி காமெடி பண்ணுவாங்களே. நம்மளுக்கு தெரியுது, அவளுக்கு தெரியல. இதில் டான்ஸுக்கு வேற போயிருக்கா. அச்சே, அவளுக்கு டான்ஸே ஆட தெரியாதுடா. அவள் எப்படி போனா? சீக்கிரம் வா மைக்கிள், போகலாம். முகி டிவி ஆடிட்டோரியத்துக்கு சீக்கிரம் போயாகணும், வா. இதுக்கெல்லாம் எதுக்கு நீ? அங்கே உன் பொண்ணு ஒருத்தன் சீரழிச்சிட்டு இருக்கான், அதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லை. இப்போ நான் கூட வரதான் பிரச்சனை இல்லை, மூடிக்கிட்டு வாடா. ஏன்னா ட்ரேசி எனக்கும் பொண்ணு மாதிரி தான். ஒழுங்கா வா போகலாம். நானே உன்னை கொல்றதுக்கு தாண்டா வந்தேன், ஆனால் உனக்கு இருக்கிற கஷ்டத்தை பார்த்தா எனக்கே கோவமாக இருக்குது. அதனால தான் இப்போ நீ உயிர் பொழைச்சிருக்க பார்த்துக்க. இதான முகி டிவி ஆடிட்டோரியம் வந்தாச்சு. சீக்கிரம் இறங்குடா இறங்குடா. ட்ரேசி எங்கன்னு தெரியல, சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். ஓடு. எங்கடா இருக்கா ட்ரேசி? டக்குன்னு வாடா. மைக்கிள் இங்கே எங்கே இருக்கான்னு தெரியுதா உனக்கு? சார் வாங்க சார் வாங்க. உங்கள் நேமாவது மண்ணாவது. ட்ரேசி எங்கடா? டேய் சீக்கிரம் சொல்கிறா, ட்ரேசி எங்கடா இருக்கா? சொல்கிறா, இல்லாட்டி உன்னை வெட்டி கண்ட துண்டமாக தூக்கி போட்டுருவேன். சார் மேனேஜர் சார் 2 நாள் லீவு. எல்லாம் பொறுமையாக இருங்க, எல்லாருக்கும் சான்ஸ் உண்டு. ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? எல்லாருக்கும் சான்ஸ் உண்டு, யாரும் கத்தாதீங்க. எப்படி? ட்ரேசி இங்கே தான் இருக்கா, டக்குனு வா. ஓ சூப்பர் 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 சூப்பராக இங்கே இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்புறம் அடுத்து வரப்போகுது ட்ரேசி டிசாண்டா. அவங்க இன்னைக்கு மென்னாடை ஓமனாடை ஷோவில் சூப்பராக கலந்துக்க வந்திருக்கிறது. என்னன்னா யாருன்னா ட்ரேசி டிசாண்டா. அவங்களுக்கு பலத்த கைத்தட்டல கொடுங்க. இவங்க தான் இது. இவங்க இன்னைக்கு டான்ஸ் ஆட போகிறாங்க. இதில் மட்டும் இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பெற்றாங்கன்னா இவங்க ஸ்டேட் லெவலில் முதல்ல வருவாங்க. எல்லாரும் இவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ட்ரேசி டிசாண்டா, உங்களோட திறமையை இப்போ காமிக்கலாம். அது யாரு? எங்க அப்பா. அப்புறம் ட்ராவல். 2 அப்பா போல. நாடு நல்லா இருக்கு. நீங்களா? நீங்க எப்ப இங்க வந்தீங்க? வந்துட்டேன் இருங்க.
நீங்கள் அங்கேயே இருந்து வேடிக்கை பாருங்க, இவங்க நல்லா ஆடுவாங்க போல. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த மியூசிக். டேய் போதுண்டா, நிறுத்துறா. டேய் என்னடா பண்ற, போடா அங்கிட்டு. டேய் எங்கடா ஓடுற, நில்றா. டேய் ட்ரைசி, நீ வீட்டுக்கு போ. அவனை பிடி அவனை. ஏய் வண்டி ஏறா வந்து டிரைவர். கவலைப்படாத மைக்கிள், அவனை கன்ஃபார்ம் பிடிச்சிடலாம். டேய் அங்கே பாடுறா, பெட்ரோல் காலியாக நின்றுட்டு இருக்கான். டேய் இறங்க அந்த பயலை. டேய் அவனை புடுறா அவனை. ஏய் நில்றா, எங்கடா ஓடுற. டேய் கொண்ட நில்லுங்க. நீ எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் வீட்டு பொண்ணு மேலேயே நீ அப்படி கையை வைப்ப? உன்னையெல்லாம் இன்னைக்கு. டேய் இங்கே வாடா, முதல்ல இருந்தாண்டா வா. அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நில்லுவா. உன்னை நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. நீ இப்போ செஞ்ச எல்லா தப்புக்கும் ஃபேண்ட்டை கழட்டுறா. கேட்டு ஃபேண்ட்டை கழட்டுறியா இல்லையா? அப்படியே கேட்கலன்னா இப்போ உனக்கு அடி வெறித்தனமாக விழுவோம். ஆடு ஆடு, இப்போ ஆடுறா ராஜா. டேய் ஆடுடா, உனக்கு பாட்டு வேற போடுவாங்களா? ஆடு. அப்படிதான்டா, ஆடுறா, குதிரா, இப்படி குதிரா. ஏய் அந்த காலாட்டு, இந்த காலாட்டு. இன்னும் கீழே கீழே உட்காரு, இன்னும் கீழே அடு குனி, இன்னும் எப்படி. ப்ளீஸ் என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க, எனக்கு குடும்பம்லாம் இருக்கு ப்ளீஸ். சரி எந்திரி. இப்போ என்ன பண்ணுறேன்னா, உனக்கு பேண்ட்டெல்லாம் கிடையாது, அப்படியே ஓடு. ஓடுறா, அப்படியே ஓடுறா. டேய் நாளைக்கு இன்ஸ்டா ட்ரெண்டிங்கே நீ தாண்டா. உன்னை தப்பிக்க விட மாட்டேன். டே மைக்கிள் பாய், நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு எப்போ வந்தாலுமே ஒரு வண்டி மாட்டுதியா. ஹே ஹலோடா, ட்ரெவர் வந்துட்டான். நீ சொன்னது அப்படியே நடக்குது பாரு. அவன் எனக்கு கொல்ல தான் வந்தான். எப்படியோ நான் அவன்கிட்ட இருந்து நாளைக்கு மீட் பண்ணி ஆகணும்.